ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் தேவன் அருளி இருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையை நாம் தியானிக்கும்படி இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த இரவிலும் பேசுவார். ஜெப சிந்தையோடு கூட நீங்கள் காணப்படுங்கள். கர்த்தர் நமக்கு இந்த நாளிலும் ஊழியம் செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம், அதிலே 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த வார்த்தை ஆங்கிலத்திலே ஒரு மொழிபெயர்ப்பிலே விதமாய் எழுதியிருக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ஸ் எப்படி இருக்குன்னா, For the Lord God is a sun and a shield. The Lord grants favor and honor. இன்னொரு வெர்ஷன்ல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, For the Lord God is our sun and our shield. He gives us grace and glory. பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகா இருந்தது. நான் அதை எழுதி வைத்திருக்கிறேன். அந்த முழு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். இதுல For the Lord God is brighter than the brilliance of a sunrise, wrapping himself around me like a shield. He is so generous with his gifts of grace and glory. Those who walk along his paths with integrity will never lack one thing they need, for he provides it all. So நான் இந்த வசனத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே இந்த மந்த் நம்ம எப்படி இருக்கும்னா, நம்ம அழைக்கிறோம் மந்த் ஆஃப் டிவைன் ஃபேவர்ஸ் அண்ட் ஆனர்ஸ். மாத்திரமல்ல, இட்ஸ் மந்த் ஆஃப் ரிமார்க்கபிள் ரிவார்ட்ஸ். ஸோ கனமும் மேன்மையும் தயவும் கிருபையும் பெருகுகிற ஒரு மாதமாய் இருக்கிறது. அதுபோல பரவசப்படுத்துகிற பிரதிபலன்கள். உங்களை ஒரு பாதையில அவர் நடக்க வைக்கிறாருன்னு சொன்னா, அந்த பாதையில நீங்கள் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் கீழ்ப்படிதலோடும் நடந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்குரிய ஒரு வெகுமானமும் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ அவருடைய நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனாலான பலனை அடையாமல் போவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார். எனவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஃபார் யுவர் பேஷன்ஸ், நீங்க பொறுமையா இருந்ததற்கு ஏற்ற ஒரு பிரதிபலனை தேவன் இந்த நாட்கள்ல நிச்சயமாக அருள்வார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஒரே ஒரு வசனத்தில், இந்த 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை, மகிமை, நன்மை. 3மே இருக்கு பாருங்க. அதுல கிருபை, மகிமை, நன்மை. ஓகே, இந்த கிருபை அப்படின்னா வேதத்துல பல கிருபைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பல கிருபைகள். போதிக்கும் கிருபை, பலப்படுத்தும் கிருபை, இப்படி பல கிருபைகள் இருக்கிறது. ஆனா ஆதி மனுஷன் பாவம் செய்து விட்டான். அதற்கு பிறகு தேவன் முதலாவது தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தின ஒரு காரியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சோ அந்த கிருபை இந்த மாதத்திலே நான் அந்த கிருபையை எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபைனா, அது காப்பாற்றும் கிருபை மட்டும் இல்ல. ஏன்னா ஒரு பெரிய அழிவு வருது, அந்த அழிவுக்கு விலக்கி காப்பாற்றுகிற கிருபை மட்டும் அல்ல,
அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபையா இருந்துச்சுன்னா உயர்த்துகிற கிருபையா இருந்தது. பேழை, அந்த பேழை அரராத்திலே ஒதுங்கினது. பூமியில் இருக்கிற எல்லா சிகரங்களுக்கு மேலாக அது மிதந்தது. மற்றவர்களுக்கு நியாய தீர்ப்பின் வெள்ளமாக, அழிக்கும் வெள்ளமாக வெளிப்பட்ட ஒன்றே இந்த பேழைக்குட்பட்டவர்கள், கிருபைக்குட்பட்டவர்களுக்கு அது உயர்த்துகிற ஒன்றாக அமைந்தது. எனவே நீங்க புதிய ஏற்பாட்டுல வாசிங்கன்னா பேழையினால் காக்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு. ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். 8 பேர் மாத்திரம் ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள் என்று பேதுரு நிருபத்துல சொல்லுகிறார். அப்போ இந்த கிருபை நிச்சயமாக காப்பாற்றுகிற கிருபை, நிச்சயமாகவே வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற கிருபை, எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துகிற கிருபை. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் இந்த கிருபையை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சகல ஞானத்தோடும் புத்தியோடும் அவர் பெருக பண்ணுவாராக. சோ இந்த கிருபையை நீங்க முதல்ல சார்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக மகிமை என்று எழுதியிருக்கிறதே, ஏசாயா 58 அதிலே 8ஆம் வசனத்தின் பிற்பகுதியை பார்க்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு சில இடங்களில் தேவன் உங்களை மறைத்து கொள்ளப் போகிறார். நல்ல ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், செங்கடல் கடந்து செல்லுகிற அந்த நேரத்தில், செங்கடலை இஸ்ரவேல் கடக்கும் நேரத்தில் தேவனுடைய அந்த மகிமை, அவர்களுக்கு முன்னாக இருந்த மகிமை முன்னாக இருந்து விலகி அவர்களுக்கு பின்னாக வந்தது. அது என்ன செய்ததுன்னு சொன்னால், எகிப்தியருடைய 600 பிரதானமான ரதங்கள், சீறி பாய்ந்து வந்த ரதங்கள் இஸ்ரவேல் ஜனத்தை அணுகாதபடிக்கு செய்தது. எனவே கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும் என்று வாக்குப்படுகிறார் ஆண்டவர். அதன் அர்த்தம் என்னன்னா, உங்களை பின்னாடி எதுவுமே, எந்த தீமையுமே தொடர்ந்து வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். அது நஷ்டங்களாய் இருக்கலாம், பலவீனங்களாய் இருக்கலாம், பயமுறுத்தல்களாய் இருக்கலாம். தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை அணுகவே முடியாது. உங்களை பின்தொடர்ந்து வருகிற எந்த தீமையா இருந்தாலும் அவைகள் நிறுத்தப்படும். அவைகளின் சத்தம் அடங்கி போகும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். மூன்றாவதாக அங்கே நன்மை குறித்து எழுதியிருக்கிறது. சங்கீதம் 103 அதிலே 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த அந்த நன்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, திருப்தி செய்கிற நன்மை, திருப்தி செய்கிற நன்மை. சங்கீதம் 103 அதிலே 5 எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க என்ன போட்டுக்குன்னா, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். அப்போ அவர் ஒரு நன்மையை அருளுகிறார், நன்மைகளை அருளுகிறார். அந்த நன்மை நிச்சயமாக உங்களை திருப்தியாக்குகிற நன்மையா இருக்கும். His goodness will definitely satisfy your soul. உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற நன்மையா இருக்கும். இதுதான் பிரதானமா நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த 3 காரியங்கள். அது தவிர இன்னைக்கு காலையிலே நான் ஒரு 5 காரியத்தை சபையிலே நான் சொல்லியிருக்கிறேன். காலையில 6 மணிலிருந்து 6:45 வரைக்கும் எங்களுடைய மதுரை சபையிலே கூடின ஜனங்களுக்கு நான் சொன்னேன். 84ஆம் சங்கீதத்துல 3வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. ரைட். அடைக்கலான் குருவி, அடைக்கலான் குருவியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஏன்னா இத இன்னைக்கு எதுக்கு இதை பார்க்கிறோம், இந்த சங்கீதத்தை எதுக்கு பார்க்கிறோம் அப்படின்னா, அவருடைய வாசஸ்தலங்களை குறித்து தான் எழுதியிருக்கு. அவருடைய வாசஸ்தலங்கள், the greatness of God's presence, அவருடைய வாசஸ்தலங்கள், அவருடைய பிரசன்னத்தின் பிரசித்தம் அல்லது மகத்துவம். பழைய ஏற்பாட்டுல ஒரு இடம் அவருடைய வாசஸ்தலமா இருந்தது.
இங்கே நான் வாசம் பண்ணுவேன். இதை நான் தெரிந்து கொண்டபடி, நான் 132ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இதை நான் தெரிந்து கொண்டபடினால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்னார். ஆனா புதிய ஏற்பாட்டுல வேதம் சொல்லுகிறது, நாம் அவருடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அப்போ we are the dwelling place of God. We can house the presence of God. We are designed to house the presence of God. Every born again believer is a temple of the living God. அப்போ இந்த தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் எவ்விதமான விசேஷத்தை உடையவர்களாய் இருப்போம் என்று சொல்லி 5 காரியங்களை நான் காலையில வரிசைப்படுத்தினேன். அதுல முதலாவது இங்க என்ன போட்டிருக்குன்னா, அடைக்கலான் குருவின்னு போட்டிருக்கு. மத்தேயு 10:29 வாசிச்சு பாருங்க குயிக்கா. மத்தேயு 10:29. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை ஒரு காசுக்கு ஒரு கணக்கு தான் பாருங்க. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி. அதே வேதத்துல லூக்கா 12:6 என்ன சொல்லுது? 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை பாருங்களேன். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி அப்படின்னா 2 காசுக்கு 4 தான் வரணும். ஆனா என்ன போட்டிருக்கு? 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி. அப்படின்னா விலையே இல்லாத ஒண்ணு. அதுக்கெல்லாம் அவ்வளவு விலை இல்லைங்க. ஒரு காசுக்கு 2 கொடுப்போம், 2 காசுக்குன்னா 4 தான், 5 கூட கொடுப்போம். இன்னும் நீங்க 3 காசு கேட்டீங்கன்னா இன்னும் 4 சேர்த்து கொடுப்போம். ஸோ விலையே இல்லாத ஒன்று. அப்ப தேவ பிரசனம் என்ன பண்ணுது அப்படின்னா, விலை இல்லாதவர்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றுகிறது. இந்த பூமியில இருக்கிறவங்களுக்கு உங்க ஒர்த் என்னன்னு தெரியாம இருக்கலாம். சில நேரம் உங்களுக்கே கூட உங்களுடைய விலை என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க விலையேற பெற்றவர்கள். அதனாலதான் இயேசு விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உங்களை சம்பாதித்திருக்கிறார். அதனால முதலாவது அவருடைய பிரசனம் என்ன பண்ணுது? ஆண்டுடைய பிரசனம் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யுது அப்படின்னா, உங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றுகிறது. 2வது இன்னொரு குருவியை சொல்லுவாரு. என்ன குருவினா, தகைவிலான் குருவி அப்படிம்பாரு. தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே அப்படிம்பாரு. அந்த அவருடைய பீடம், அவருடைய பிரசனம். அப்போ தகைவிலான் குருவி அப்படின்னா, நீதிமொழிகள் 26:2 காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது, தகைவிலான் குருவி அலைந்து போவது போலன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, தகைவிலான் குருவி என்ன பண்ணும், அந்த ஸ்வாலோன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒரு இடத்துல கூட்ட கட்டி அங்க இருக்காது. ஒரு இடத்துல கூட்ட கட்டி இருக்கும், அதுக்குள்ள அதுக்கு ரொம்ப பயமா இருக்கும், படபடப்பா இருக்கும். அடுத்து வேற எங்கேயாவது போயிடணும்னு நினைக்கும், அடுத்து வேற எங்கேயாவது, அப்படியே அது மாறி மாறி போயிட்டே இருக்கும். அப்போ அது என்ன அப்படின்னா, நிலையில்லாத, it is not rooted, it is not established. அப்ப தேவ பிரசனம் என்ன பண்ணுது அப்படின்னா, விலை இல்லாதவர்களுக்கு விலை கொடுக்கிறது, விலையேற பெற்றவர்களாய் மாற்றுகிறது, நிலையே இல்லாதவர்கள் நிலைக்கும்படி செய்கிறது. சோ நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை நிலைப்படுத்துவார். God will establish you in the right place. எந்த இடத்துல? ஏன்னா அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்க வேதம் சொல்கிறது, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் குறித்திருக்கிறார். சோ எந்த நாட்கள்ல எங்க இருக்கணும் அப்படின்னு நிலைப்படுத்துகிற வேலை யாருடைய வேலைன்னா, ஆண்டோடைய வேலை. சிம்சோன், அவன் மேல் ஆவியானவர் இறங்கினார். அவன் கட்டவிழ்க்கப்படுகிற இடம் என்ன இடம்னா லேஹின்னு போட்டுருக்கு. லேஹின்னா thousands அர்த்தம். அப்போ ஏற்கனவே அந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார். அந்த இடத்தில் 1000 பேரை அவன் மேற்கொள்கிறார். So God aligns us to the right place in the right time, and he will establish us. So உங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றுகிறார், உங்களை நிலை நிறுத்துகிறார். 3வது பாத்தீங்கன்னா 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல, அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். உருவ நடந்து. சோ இதை நான் எப்படி போட்டுக்கேன்னா, வழியே இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறவர். Where there is no way, where there is no path, God is able to open up a royal pathway. இந்த சங்கீதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சங்கீதமும் ஒவ்வொரு விதமான ராகம்,
ஒவ்வொரு விதமான தாளம், ஒவ்வொரு விதமான இசைக்கருவி, அப்படி ஒவ்வொன்றுக்கும் அதுலதான் வாசிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா அதோடைய மேல் விலாசத்தில் என்ன போட்டா கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கித்தீத் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அன் இஸ்ரேலி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இது அந்த காலத்துல பெலிஸ்தியருடைய தேசம் காத்தூரிலிருந்து வந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்கன்னா தாவீது அப்சலோமுக்காக பயந்து அவன் ஒரு துரத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதாவது தாவீதுடைய வாழ்க்கையில வனாந்தரங்கள் பல முறை வந்தது. சத்துருக்கள் நிமித்தமா வனாந்தரம், சவுல் அவனை பகைத்த காலத்திலே வந்தது. அதே மாதிரி சொந்த குமாரன் அவனுக்கு விரோதமா எழுப்பின நாட்களிலும் வனாந்தரம் வந்தது. இப்படி இந்த வனாந்தரத்திலே வந்தபோது கால்நடையாக ஈத்தாய் என்று சொல்லப்படுகிறவன், கித்தியனாகி ஈத்தாய் என்று சொல்லப்படுகிறவன் 600 பேரோட வருகிறான். அவன் ஒரு இடைக்கால தளபதியாக இஸ்ரவேல்ல, அதாவது தாவீதுடைய சேனைக்காக நிற்கிறான். 3 பேர்ல அவன் ஒருத்தன். சோ அவன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவனுடைய ஊர்ல இருக்கு, அவனுடைய இடத்துல இருக்கு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிக்கப்பட்ட சங்கீதம் தான் இது. 3 சங்கீதம் தான் இதுல வாசிச்சிருக்கிறது. 8வது சங்கீதம், 81வது சங்கீதம், 84வது சங்கீதம். இந்த 3 சங்கீதத்தை மட்டும்தான் இந்த கித்தீத் என்னும் வாத்திய கருவியிலே வாசிச்சிருக்கிறார்கள். அதுல ரொம்ப முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனங்கள் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 15:22. அதை நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, கோ அண்ட் கிராஸ் ஓவர். தமிழ்ல நீ கடந்து வா. முதல்ல சொல்லுவா, நீ இன்னைக்கு தானே வந்திருக்க, நீ இவ்வளவு தூரம் பிரயாணமா கால்நடையா வந்திருக்கிறிய, காத்து ஊர்ல இருந்து கால்நடையா வந்திருக்கிற, நீ என் கூட வர வேண்டாம், நீ போய் நீ ஊருக்கு போ, எருசலேமுக்கு போ அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் கேட்க மாட்டான். அவன் சொல்லுவான், நான் உம்மோட தான் வருவேன்னு சொல்லுவான். அப்படியாக தாவீதோட கூடவே இருந்த அந்த இஸ்ரவேலர் அல்லாத கூட்டத்தினர், அவங்க 600 பேர் அவங்க கூட இருந்தாங்க. சோ அவங்க கொண்டு வந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்க தாண்டி போக வேண்டியது இருந்தது. இங்கே அந்த வசனத்துல சொல்லப்பட்ட, உண்மையாகவே சொல்லப்பட்ட அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுவது ஆகாரின் பள்ளத்தாக்கு என்று சொல்றோம். அது ஆமான் காலத்துல நடந்தது. அதாவது ஆகான் காலத்துல, ஆமான் இல்ல, ஆகான் காலத்துல. யோசுவாவுடைய புஸ்தகத்துல அது இருக்குது. அவன் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டபடினால அவனையும் அவனை சார்ந்த எல்லாரையும் அவர்கள் ஒரு குழியிலே போட்டு கற்குவியலை குவித்து, அப்படி ஒரு சம்பவம். ஆனா அதை தாண்டி அவங்க வந்தாங்க. அன்னைக்கு ஆகான் அப்படி செய்தான், தாவீது காலத்திலே அப்சலோம் அப்படி செய்தான். அப்சலோமுக்கும் இதே போல ஒரு கற்குவியெல்லாம் போடப்பட்டுச்சு. சோ இந்த காலகட்டத்துல வந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது. சோ என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, a crossover through praise. துதியினாலே ஒரு கடந்து செல்லும் அனுபவம். அப்போ ஆண்டவர் வழியே இல்லை அப்படின்னா, இதை கடந்து போவே முடியாதா அப்படின்னு நினைக்கும் பொழுது, உங்களுக்கும் எனக்கும் துதி என்னும் ஒரு கருவி, ஒரு ஆண்டு கொடுத்த ஒரு பெரிய காரியம். We can just praise God and can see a way. We can see God opening a royal pathway for us. துதிச்சா போதும். செங்கடல் கிட்ட வந்தபோது கூட பாத்தீங்கன்னா, ஏற்கனவே மிரியாம் எல்லாம் பைக்குள்ள என்ன வச்சிருந்தாங்க தெரியுமா? தம்பூர்வெல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்கள புறப்பட்டு வர வைக்கும் போதே ஆண்டவர் தம்பூர்வெல்லாம் எடுத்துட்டு தான் வர வச்சாரு. சோ அவங்க ரொம்ப டென்ஷன் ஆனதுனால அந்த தம்பூர் இந்த பக்கம் வாசிக்காம அந்த பக்கம் போய் வாசிச்சாங்க. கிராஸ் பண்ண பிறகு வாசிச்சாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல பாருங்க, பவுலும் சீலாவும் தொழுமரத்திலே கால் கட்டப்பட்டு கிடக்கிற சூழ்நிலையில, வழியே இல்லை, அந்த சூழ்நிலையில துதி என்னும் ஆயுதத்தை எடுத்தார்கள். அவர்களுக்கு வழி திறந்தது. சோ ஆண்டவர் சொல்றார் இந்த மாதத்துல, விலையில்லாத தேவ பிள்ளையே, நீ விலையேறப்பட்டவனாய் மாறுகிறாய். என் பிரசன்னம் உன்னை விலையேறப்பட்டதாய் மாற்றுகிறது. நிலையே இல்லாத உனக்கு உன்னை நிலை நிறுத்துகிறது.
வழியே இல்லாதவனுக்கு வழி திறக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது, எனக்கு இன்னும் ஒரு பாதை திறக்கப்படவில்லையே, ஐம் ஸ்டில் நாக்கிங் த டோர் அப்படின்னு சொன்னா, திஸ் நைட் காட் இஸ் ரிலீசிங் a rhema for you. இந்த இரவே கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தை உனக்காக ஒரு வாசலை நிச்சயமாய் திறக்கும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அந்த வாசலை அவர் திறக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாலாவதாக என்ன சொன்னோம் அப்படின்னா, 84வது சங்கீதம் அதுல 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 84 அதுல 7. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆமென். பலத்தின் மேல் பலம். 5வது வசனத்தின் 30 என்ன சொல்கிறதுனா, உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன், உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன். அப்போ 4வதா என்ன சொல்றேன்னா, பலன் இல்லாதவனுக்கு பலன், விலை இல்லாதவனுக்கு விலை கொடுக்கிறார், நிலை இல்லாதவன் நிலை கொடுக்கிறார், வழி இல்லாதவனுக்கு வழி ஏற்படுத்துகிறார், பலன் இல்லாதவனை பலப்படுத்துகிறார். என்ன பலன் தெரியுமா? பலத்தின் மேல் பலன். மனுஷீகமா சொல்ல போனா பலத்துக்கு அப்புறம் பலவீனம் தான் வரணும். அவர் 40 வயசுல ரொம்ப பலசாலியா இருந்தாரு, ஆனா 80 வயசுல ரொம்ப பலவீனம் ஆயிட்டாரு. அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, பலத்தின் மேல் பலன். ஆபிரகாமுக்கு 100 வயதுல பிள்ளைகள் பிறந்தது. மோசே சொல்லுகிறான், 120 வயதிலே அவன் பலன் குறையவில்லை என்று எழுதியிருக்கிறது. எப்னேயின் குமாரனாகிய காலேபை பற்றி வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்கிறது. எனவே ஆண்டவர் அவருடைய பிரசனம் என்ன பண்ணுதுன்னா, உங்களை பலத்திலிருந்து பலவீனத்துக்கு நேரம் கிடையாது, பலத்திலிருந்து பலத்தின் மேல் பலத்துக்கு நேரா நடத்துகிறதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 5வது பார்த்தீங்கன்னா 84ஆம் சங்கீதம் அதில் 8லிருந்து 10 வரையுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது என்னெல்லாம் எழுதியிருக்குன்னா, செவி கொடும்னு போட்டிருக்கு, கண்ணோக்கமா இருமுன்னு போட்டிருக்கு, முகத்தை பாருமன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் வச்சு என்ன போட்டிருக்கு தெரியுமா? பதில் இல்லாதவன் பதிலை பெறுகிறான். 1000 நாளை பார்க்கில் இப்படி பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அப்ப 1000 நாள்னா 3 வருஷம். 3 வருஷமா பதில் இல்லாம இருந்தால் உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரே நாள் நான் பதிலை கொடுக்கிறேன். You will get an answer. அப்ப தேவ பிரசனம் எப்படி பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வருதுன்னா, விலை இல்லாதவன் விலையேறப்பெற்றவனாய் மாறுகிறான், நிலை இல்லாதவன் நிலை நிற்கிறான், நிலை நிறுத்தப்படுகிறான், வழியே இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு ராஜரிக பாதைகள் திறக்கப்படுகிறது, பலனே இல்லை என்று சொல்லுகிறவன் மேற்கொள்ளும்படிக்கு, ஜெயம் எடுக்கும்படிக்கு பலத்தின் மேல் பலன் அருளப்படுகிறது. பதிலே இல்லையே, தவிக்கிறனேன்னு சொல்லுகிறவனுக்கு நிச்சயமான உத்தரவுகள் அருளப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, ஒரு 3 காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க போறேன். ஏன்னா எப்பவுமே இந்த ஜூம்ல இருக்கிற ஜனங்கள் இன்டர்நேஷனலா இணைஞ்சிருக்கிறாங்க, இவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று எப்பவும் நான் கேட்பதுண்டு. அப்படியாக கர்த்தர் 3 காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். சங்கீதம் 84 அதிலே 11 அதன் முற்பகுதி வாசிக்கிறோம். முதல் பகுதி, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். போதும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவரா? சூரியனும் கேடகமுமானவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம சூரியனை கடவுள்னு சொல்லல, ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்? சூரியனை போன்றவர். பிரைஸ் காட். பாருங்களேன், இந்த தேவனுடைய ஒரு பெரிய ஆர்வம் பாருங்க, பெரிய வாஞ்சை நமக்கு. அதாவது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுவான். என்ன அப்படின்னா, இந்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்மையும் மாற்ற விரும்புகிற தேவன். ஆமென். இங்க இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சூரியனும் கேடகமுமான. கர்த்தர் சூரியன், கர்த்தர் தான் சூரியன் அப்படின்னு நீங்க சொல்லுது. ஆனா இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, நியாயாதிபதிகள் 5:31. நியாயாதிபதிகள் 5 அதிலே 31. கர்த்தாவே,
உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். ரைட், வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல. அவர்தான் சூரியன் பாக்குறோம். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உன்னையும் என்னில் அன்பு கூறுகிறபடினாலே நான் உன்னை என்ன பண்றேன்? சூரியனை போல மாற்றுகிறேன். சோ எடுத்த உடனே ஒரு வெரி அவுட் சைடில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை உதயமாகிற காலம், விடியலின் நாட்கள் வந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். இனி இருளின் ஆதிக்கங்களுக்கு இடமில்லை. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுவித்து ஆச்சரியமான வெளிச்சம், அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா ஆச்சரியமான வெளிச்சம். உங்கள் வாழ்க்கையிலே இருளின் நாட்கள் முடிந்து போனது, அறியாமை நாட்கள் முடிந்து போனது, பயத்தின் நாட்கள் முடிந்து போனது, அடுத்து என்னன்னு தெரியாது என்று சொல்லப்படுகிற அன்சர்டனிட்டி டேஸ் அது முடிந்து போகிறது. கர்த்தர் உங்கள் மேல் உதிக்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கிறது. எனவே முதல்ல அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ இந்த மாதத்துல இந்த சீசன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு விடியலின் நாட்கள். உங்க வாழ்க்கையில இருளின் ஆதிக்கமோ இருளின் அதிகாரமோ உங்க வாழ்க்கையில எதையும் தடுக்கவும் முடியாது, உங்களை நிறுத்தவும் முடியாது. சகலமும் வெளியரங்கமாகும். வெளிச்சம் என்ன அர்த்தம்னா சகலமும் வெளியரங்கமாகும். அந்த நாட்களை தான் நம்ம வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அதை சுத்தி எல்லாமே என்ன பண்ணும் தெரியுமா? அதுவாவே இயங்கும். அப்ப தேவன் உங்களையும் என்னையும் இந்த மாதத்துல சூரியனை போல பார்க்கிறார். அப்படி பார்க்கறதுனால உங்களையும் என்னையும் சுற்றி இருக்கிற சகல காரியங்களும் அதுவாகவே இயங்கும். தற்செயலாய் நேரிட்ட நிலம் போவாசுடையதா இருந்தது என்று எழுதியிருக்கிறது. அப்ப எல்லாமே தானாகவே நேரிடும். பேதுரு வரும்போது இருப்பு கதவு தானாகவே திறவுண்டது. சகலவற்றையும் அவர் இயக்க போகிறார். உங்களை சுற்றிலும் இருக்கிற சகலமும் அது தன் பாதையிலே தெளிவாய் ஓட போகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய போறார். சரி, இப்போ இந்த வசனத்துல ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கு. கர்த்தர் அவர்தான் சூரியன் சொல்லியிருக்கு. அதனால நான் ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு நான் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். 4 காரியம் சொல்ல நினைக்கிறேன். நம்பர் 1 என்ன அப்படின்னா, சூரியனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஆதியாகமம் 1 நீங்க வசனங்கள் பற்றி குறிச்சுக்கோங்க. ஆதியாகமம் 1 அதுல 16 18 வரைக்கும் பாத்தீங்கன்னா, சூரியன் ஆளுமைக்காய் சிருஷ்டிக்கப்பட்டது, பகலை ஆளவும் என்று எழுதியிருக்கிறது. எனவே முதலாவது இந்நாட்களில் இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆளுமை உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரப்போகிறது. நீங்க பார்க்க போறீங்க, the governance of the Holy Spirit உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. கர்த்தருடைய ஆளுமை, his dominion, சகலவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகலவற்றையும் அவருடைய ஆளுமைக்குள்ள அவர் கொண்டு வர போகிறார். அது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, சங்கீதம் 19 அதிலே 4 6 வரைக்கும் இருக்கு. நீங்க அந்த 6வது வசனத்தை மட்டும் வாசிங்க. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ரைட். அதாவது 2வது சூரியனை பத்தி எழுதியிருக்கு. அதுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது இப்படிலாம் வருது அப்படிலாம் வருதுன்னு போட்டிருக்கு. மணவாளனை போல, பராக்கிரமசாலி போல. சிலருக்கு ஆண்டவர் மணவாளனை போல வெளிப்பட வேண்டும் இந்த நாட்கள்ல, சிலருக்கு பராக்கிரமசாலி போல் வெளிப்பட வேண்டும். இருக்கட்டும். ஆனா இங்க என்ன முக்கியமானதுன்னா, நான் 2வது குறிப்பு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, எல்லாவற்றையும் அறிந்திருப்பவர். ஏன் அப்படின்னா, அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு இட்ஸ் ஹீட். அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. சகலமும் வெளியரங்கமா இருக்கு. அப்போ முதலாவது அவர் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடியவராய் வெளிப்பட போகிறார். 2வது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராய் அவர் வெளிப்படுகிறார். இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில நீங்க நடந்து போகிற பாதை, உங்களுடைய தவிப்புகள், உங்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், ஐயோ நான் ஒருத்தர் நம்பி இருக்கிறேன், அவர் ஏதாவது செஞ்சாதான் எனக்கு இந்த மாதமே நடத்த முடியும்
இல்லைன்னா எனக்கு வர வேண்டிய பணம் கொடுக்கேன்னு சொல்லி இருக்கிறாரு, 4 மாசமா சொல்லிட்டே இருக்கிறாரு, ஆனா தரலையே, அது தந்தாதான் எனக்கு நடக்கும் அப்படின்னா, நான் சொல்றேன், இந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க போகிற பாதைகள் அவருக்கு தெரியும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில யோபு நடக்கும்போது அவன் சொன்ன வார்த்தைகள் யோபு 23 8 சொல்லப்படுகிறது. அவன் சொல்றான், நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்னாக போனாலும் அவரை காணேன், வலதுபுறத்தில் கிரியை செய்தும் அவர் ஒளித்திருக்கிறார். எல்லாம் சொல்லிட்டு சொல்லுவான் 10 ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். இந்த மாதத்தின் முதல் நாள் நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க போகிற பாதைய அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். மூணாவதாக நான் சொல்ல விரும்புகிற வசனம் உபாகமம் 33 அதிலே 14 உபாகமம் 33:14 அதன் முதல் பகுதி வாசிக்கலாம். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும். போதும், சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள். ஏன்னா இது இந்த கான்டெக்ட் என்ன அப்படின்னா, ஜோசஃபுடைய பிளெஸிங், த பிளெஸிங் ஆஃப் ஜோசப். சரி பாருங்க, இஸ்ரவேலுடைய கோத்திர பிதாக்களை அவருடைய தகப்பனாய் யாக்கோவும் ஆசீர்வதித்தான், நியாயப்பிரமாணிகனாகிய மோசையும் ஆசீர்வதித்தான். சோ தகப்பனுடைய ஆசீர்வாதமும் ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதமும். தகப்பன் ஆசீர்வதிக்கும் போது பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே முதல் குமாரன் மூத்த மகனுக்கு எடுத்த உடனே ஆசீர்வாதத்தை சொல்லல, சாபத்தை தான் சொன்னான். ரூபனே, நீ மேன்மை அடைய மாட்டாய், தண்ணீரை போல தளம்பினவனே அப்படின்ட்டான். யோசிச்சு பண்ணி பாருங்க. எல்லாரும் வாங்கப்பா, என் பிள்ளைகளே எல்லாரும் வாங்க, கடைசி நாளில் உங்களுக்கு நேரிடும் காரியத்தை சொல்லுகிறேன், உங்களை ஆசீர்வதிப்பேன்னு கூப்பிட்டுட்டு, அந்த கூப்பிட்டு அப்பாவே என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறதுக்கு பதில அந்த ரூபனுக்கு சாபத்தை போட்டார். ஆனா யோசிச்சு பாருங்களேன், அதே ரூபனுக்கு ஊழியக்காரன் மோசே சொல்லும் போது சொல்றான், ஆண்டவரே அவன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது. சோ ரெண்டு என்ன வித்தியாசம்? ஒருத்தன் மோசே பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சிநேகிதன் என்று அறியப்படுகிறான். யாக்கோபு தேவனோடு போராடி மேற்கொண்டவனாய் இருக்கிற போதிலும் அவன் சிநேகிதனா இல்லை. அவருடைய இருதயத்தை அவனுக்கு தெரியாது. ஆனா மோசேக்கு அவருடைய இருதயத்தை தெரியும். அதனால சாபம் பெற்றவனை கூட என்ன பண்றான் தெரியுமா, ஆசீர்வாதமா மாற்றி விடுகிறான். ஒருவேளை உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், நீங்க ரொம்ப நேசிச்சவங்க, உங்க பிள்ளைங்களோ அல்லது உங்க பெற்றோரோ உங்களுக்கு உடன் பிறந்தவர்களோ கூட உங்க வாழ்க்கையில தான் சாபங்களை சொல்லிடலாம். கவலைப்படாதீங்க, அதை இயேசு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எந்த சாபமா இருந்தாலும் சரி. ஒருவேளை இதனாலதான் என் வாழ்க்கையில நடக்காம இருக்குதோ, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு இயேசுவேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜீசஸ் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த சாபங்களை அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை தான் சொல்லியிருக்கு. அப்படி யோசேப்புக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள். எனவே நான் முதலாவது சொன்ன இந்த மாதத்திலே கர்த்தர் ஆளுமை ஆளுகை செய்கிறவராய் வெளிப்படுவார்னு சொன்னேன். அப்படின்னு என்ன சொன்னா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் அடக்கணுமோ அதெல்லாம் அவர் அடக்குவார், எதை அமர்த்தணுமோ அதை அமர்த்துவார். இதெல்லாம் அவர் செய்வாரு. ஏன்னா அவர் ஆளுகிறவராய் வெளிப்படுவார். இரண்டாவது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராய் வெளிப்படுவார். மூணாவது, அவர் இனிமையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அருளுகிறவராய் வெளிப்படுவார். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நான் சொல்றேன், இனிமையான ஆசீர்வாதங்கள் ஏராளமா இந்த மாதத்திலே அருளுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நாலாவதாக மல்கியா 4:2. மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஆமென். சரி, 2 காரியம் போட்டிருக்காங்க. 4வதுல என்ன போட்டிருக்குன்னா, ஆரோக்கியமும் ஆர்ப்பரிப்புமானவர். இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியமானவர், ஆர்ப்பரிப்பானவர். நான் இன்னும் அடைப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்னு சொன்னா, உங்களுக்கு ஆரோக்கியத்தை மறுளி செய்து நீங்கள் வெளியே புறப்படும்படிக்கு
நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள் என்று எழுதியிருக்கிறதே. அவ்விதமான கிரியைகளை அவர்கள் வாழ்க்கையில இந்த மாதத்திலே செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செலுத்தக்கூடியவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எல்லா விதமான ஆசீர்வாதங்களை அருளுகிறவர், ஆரோக்கியத்தையும் ஆர்ப்பரிப்பையும் ஏற்படுத்துகிறவர். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உமது வாக்கை அருளி செய்து அவைகளை நிறைவேற்றுகிற உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தை வாக்கு தத்தத்தின்படியே இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, கிருபை, மகிமை, நன்மை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. ஆண்டவரே, நீர் அனுப்பின வார்த்தையின்படியே கர்த்தர் மகிமைப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இனி இருளின் ஆதிக்கத்துக்கு இடமில்லை. இருள் விலகி போகிறதற்காய் நன்றி. ஒரு புதிய விடியல் ஏற்பட்டிருப்பதற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நன்றி ராஜாவே. ஆண்டவரே, சகலவற்றையும் நீர் வெளியரங்கமாக்கி இருப்பதற்காய் நன்றி. ராஜரிக பாதைகள் அமைந்திருப்பதற்காய் நன்றி. ஆசீர்வதியோம்பா. பெரிய சாட்சிகள் ஏற்படுத்தி தாரும். உங்க பிரசனத்தின் காவல் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருப்பதாக நிச்சயிக்கிறோம். இந்நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிரசனத்தின் விசேஷத்தை, முக்கியத்துவத்தை எங்களுக்கு போதித்து நாங்கள் இன்னும் உடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் எங்களை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் தகப்பனே. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும், சகல நன்மைகளும் பெருகட்டும். ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க, பிரயாணங்களில் கூட இருங்க. ஆண்டவரே, என்ன முகாந்திரமாய் செல்லுகிறார்களோ அந்த முகாந்திரங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். காரியங்கள் கைகூடி வர பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.